பத்திரம் பட்டா ஏன் தாய் பத்திரம் கூட இருக்கு. இதை நான் வாங்குறதுல என்ன பிரச்சனை எழுத மாட்டேன்னு சொன்னேம்மா. அண்ணே, இந்த சொத்துக்குரிய கடைசி 2 பத்திரங்களை மட்டும் எடுத்துட்டு வந்துட்டு தாய் பத்திரம் இருக்கு பட்டா இருக்குன்றீங்க. முதல்ல வில்லங்கம் பாத்தீங்களா? எடுத்த உடனே ஏன் வில்லங்கங்கிற? 1975 இருந்து நேத்து டேட் வரைக்கும் ஆன்லைன்லயே ஃப்ரீயா ஈசி பார்க்கலாம். இந்த சொத்துக்கு ஈசி பார்க்கும்போது இந்த வரைக்கும் இந்த சொத்து 6 பேருக்கு கை மாறி இருக்கு. அதாவது ஈசியில 6 என்ட்ரி வருது. அந்த 6 பத்திரங்களுமே இந்த சொத்துக்கு தாய் பத்திரங்கள் தான். பத்திரம் பதிகிறதுக்கு கடைசி தாய் பத்திரம் மட்டும் போதுமானதுதான். ஆனா ஒரு சொத்து வாங்குறவங்க எல்லா தாய் பத்திரங்களுமே முழுசா படிச்சு பார்க்கணும்னே. எழுதி கொடுக்குறவங்க இதுதான்ப்பா ஒருத்தான். எப்படி ஆன்லைன்ல ஃப்ரீயா ஈசி பார்க்கலாமோ அதே மாதிரி ஈசியில வர்ற எல்லா பத்திரங்களையுமே நம்ம ஆன்லைன்லயே ஃபீஸ் கட்டி வாங்கிக்கலாம். இந்த சொத்துக்கு ஈசி பார்க்கும்போது இந்த சொத்தோட முதல் பத்திரம் 1989 ஒரு நபர் இன்னொரு நபருக்கு தானமா எழுதி கொடுக்குறாரு. அந்த தான பத்திரத்துல இந்த சொத்தை யாருக்குமே எந்த ஒரு டிரான்சாக்சன் பண்ணக்கூடாதுங்கிறது போக ஒரு சில கண்டிஷன்ஸோட எழுதி கொடுக்குறாரு. இந்த கண்டிஷன் எல்லாமே ஈசியில வராதுன்னு. அப்ப இந்த சொத்துக்கு இத்தனை பத்திரம் எப்படிப்பா பதிவு பண்ணாங்க? அண்ணே, பத்திர ஆபீஸ்ல பத்திரம் பதிகிறதுக்கு ஒரு நாளைக்கு 100 டோக்கன் போடுறாங்க. ஒரு சார் பதிவாளர் எல்லா தாய் பத்திரங்களுமே செக் பண்றதுக்கு டைம் இருக்காது. ஆனா இந்த கண்டிஷன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சும் பதிகிறது நான் தப்புன்னு சொல்றேன். நான் வேற அட்வான்ஸ் வேற கொடுத்துருக்கேன். சாருக்குள்ள ஒரு இடம் வாங்குறாருன்னா அதுவும் முடியாது போலயே. ஒரு சொத்து வாங்குறது பல பேர் கனவா இருக்கு. அப்படி வாங்குற சொத்து எந்த ஒரு வில்லங்கமும் இல்லாம இருக்கணும். பல மக்களுக்கு இன்னுமே ஈஸி, அதாவது வில்லங்க சான்றிதழ் பத்தி தெளிவான விளக்கம் தெரியாம இருக்கிறாங்க. உங்களுக்கு ஈஸி பத்தின தெளிவான விளக்கம் வேணும்னா எங்க சேனலை ஃபாலோ பண்ணிட்டு ஈஸின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணுறேன்.